நம்முடைய ஆயுள்ள வயசுல 40ங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான வயசு. 40 வயதுங்கிறது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். 40 வயதை ஒரு மூமின் சந்திக்கிற பொழுது அவர் ஒரு 6 விஷயத்துக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்யணுமா. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின் வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன் அன்ஷ்குர் லி வலிவாலிதை. அல்லாஹ் குர்ஆன்ல இத சொல்றான். மனிதனுக்கு நாம வசியத்து பண்றோம் அப்படினு உபதேசம் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும்போது வபலக 40 சனா 40 வயசு அடைஞ்சிட்டா அவர் அல்லாஹ்ட்ட இப்படி ஒரு துஆவை கேட்கணுமா. ரப்பி அவ்ஸிஅனி அன் நஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல சாலிஹன் தரல்லாஹு வ அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துபுத்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். குர்ஆன்ல அஹ்காஃப் அப்படினு ஒரு சூரா வருது. அஹ்காஃப் 26வது ஜுஸு. இதனுடைய 2வது பக்கத்துல இந்த துஆ இடம்பெறும் குர்ஆன்ல. வாய்ப்பு கிடைச்சா நீங்க அந்த துஆவை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா அந்த துஆ ரொம்ப முக்கியமானது. நம்ம 40 வயசு நம்ம கடந்துட்டாலும் பரவாயில்லை, ஓதலாம். அதை விட மேலே நமக்கு பின்னால வந்திருக்கிற நம்ம மக்கள், பேர பிள்ளைங்க, இவங்களுக்கு இந்த துஆவை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். 40 வயது என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வயதுல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அது இதுவரைக்கும் மிஷினுக்கு எதுவுமே போடாம போய்கிட்டே இருக்கும். 40 வயசுக்கு பின்னால சர்வீஸ் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு உறுப்பினுடைய செயல்பாடுகள், ஆரோக்கியம் எல்லாம் அப்படியே டவுன் ஆகும். 40 வயசுல ஒரு உழுக்கு ஒண்ணு உழுக்கும். 40 வயசுல உடல் ரீதியாக எனக்கு 40 வந்துச்சு இல்லையே அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. அது இஸ்லாமிய ஆண்டின் கணக்குப்படியாக இருக்கும். 40 வயதை தொடுகிற யாராக இருந்தாலும் உடல் ரீதியாக ஒரு வகையான மாற்றம், மன ரீதியாக ஒரு வகையான பக்குவம் 40 வயசுல ஏற்படும்.